கோல் அச்சுவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு அண்டர் வேல்யூடு ஸ்டாக், அதாவது அதோட ஆல் டைம் ஹையிலிருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% டவுன் சைடில் கிடைக்கக்கூடிய ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ரெண்டு கம்பெனியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்டா இண்டியா, அதாவது ஃபண்டமெண்டலாகவும் அண்ட் டெக்னிக்கலாகவும் நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முழுக்க கற்றல் நோக்கத்திற்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேட்டா இந்தியாவோட மார்க்கெட் கேபிட்டல் 16,184 கோடி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் அப்படின்றதுக்கான சில பாயிண்ட்ஸும், இன்னொரு பக்கம் வீக்காக இருக்கிற இன்னொரு பாயிண்ட்ஸும் இன்னொரு டேபிளாக வச்சுக்குவோம். ஸோ எந்த பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்கோட பிஇ அப்படின்னு பார்க்கும்போது 73.9, அதாவது 74 கூட வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஸ்டாக் பிஇயோட இண்டஸ்ட்ரி பிஇயை கம்பேர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த வேல்யூ வந்து அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடா அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇ 43. ஸோ 43 அப்படின்றது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி பிஇ. ஸோ ஸ்டாக் பிஇ 73. ஓகே, பிஇயை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேலிட் அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனிக்கு இந்த ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்ஓசிஇ அப்படின்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய், ஆர்ஓஇனா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. அதாவது இது ரெண்டுமே, இந்த ரெண்டு பேராமீட்டருமே ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்னா 15 or 15 above இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வெல் நவுன் கம்பெனி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டரும் பார்த்திங்கன்னா, ஸோ இதில் 15 or 15.1 ஆர்ஓசியும் 15.6 ஆர்ஓஇயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ், பிஇ வந்து உங்களுக்கு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் இது வந்து அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 123. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ 10 times வந்து என்ன இருக்குது, அதிகமாக ட்ரேட் ஆகுது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 1க்கு கீழே இருந்தால் அது வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ அதுதான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் வேல்யூவோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ 2 ப்ளஸ் 2 மைனஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2.23 இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது பெக் ரேஷியோ வந்து உங்களுக்கு 1க்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நல்ல க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 2க்கு மேலே இருக்குது. 3க்கு மேலே இருந்தால் ஓவர் வேலிடு. ஸோ 2க்கு மேலே ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து என்ன சொல்லலாம், ஃபேர் வேல்யூவில் இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்மளால் உணர முடியும். ஸோ இது வந்து ஒரு ப்ளஸ்ஸு தான், இது மைனஸ் கிடையாது. ஓகே, அப்போது 3 ப்ளஸ் 2 மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.84 இருக்குது. கரண்ட் ரேஷியோ அப்படின்றது உங்களுக்கு 1லேருந்து 3க்குள்ளே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது குயிக் ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் 1க்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ 1க்கு மேலே அப்படின்னு பார்க்கும்போது 0.3% தான் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் பார்த்திங்கன்னா ஆர்ஓசிஇ, கரண்ட் ரேஷியோ, குயிக் ரேஷியோ அண்ட் பெக் ரேஷியோ. அதாவது பெக் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ப்ராஃபிட், அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே,
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 1க்குள்ளே இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு 0.92 இருக்குது. ஸோ 1க்குள்ளே இருக்குது. இது வந்து ஒரு ஃபேர் வேல்யூன்னே சொல்லலாம். 1க்குள்ளே இருக்குது, அண்டர் வேல்யூன்னு சொல்லலாம். 1க்கு மேலே இருந்தால் தான் அது ஃபேர் வேல்யூ. ஸோ 1க்கு கீழே இருந்தால் அண்டர் வேல்யூ தான். அப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று ஒரு வெல் நவுன் கம்பெனி. ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் இருக்க மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு பிஇ மட்டும்தான். ஸோ பிஇ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையாக இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு ஸ்டாக் வந்து சில ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிஇ அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூமெண்ட் கொடுக்காம இருக்கிற சில கம்பெனிகளோட பிஇ கம்மியாக ட்ரேட் ஆகும் சொல்லியிருக்காங்க. பட் பிஇ அப்படின்றப்போ நம்ம அந்த இதை கணக்கில் எடுத்துக்கிற முடியாது. பிஇ எதை குறிக்குது அப்படின்னா அவங்களோட ப்ராஃபிட்டை தான் குறிக்கும். ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ இல்லையா? ஸோ அதனால் நம்ம இதை வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. பிஇ வந்து ஹையாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த ஆர்ஓஇ ஆர்ஓசிஇயை பார்க்கும்போதே இவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, இவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்குன்றதை நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கிற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ ரேஷியோ, நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டும் உங்களுக்கு மைனஸ். ஸோ மற்ற பேராமீட்டர்னு பார்க்கும்போது ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ குயிக் ரேஷியோ, பெக் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, ஸோ இன்னொன்று டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ மொத்தம் 6 பேராமீட்டர் ப்ளஸும் 2 பேராமீட்டர் மைனஸும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டா கம்பெனி அப்படின்றது ஒரு வெல் நோன் கம்பெனி தான். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களோட ரெவென்யூ கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஹைக்குனால சமீபத்தில் இருந்துச்சு. ஸோ இன்னும் அதுக்கு இந்த செப்பல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் பண்ணக்கூடிய மெட்டீரியலோட ப்ரைஸும் ஹை. ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து இப்போ குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த லெதர் ரிலேட்டிவான ஸ்டாக்ஸுகள்லாம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஸோ இவங்களோட பியர்ஸ் பார்ப்போம். இவங்களோட பியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மெட்ரோ பிராண்ட் இவங்களுக்கு மேலே மார்க்கெட் கேபிடலைசேஷன் பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கம்பெனி. ஸோ ஆனாலும் அவங்களோட பிஇ 98. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறது பேட்டா 73. அதுக்கப்புறம் ரிலாக்ஸோ ஃபுட்வேர் 69. நெக்ஸ்ட்டு கேம்பஸ் ஆக்டிவ்வேர் 69. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் கேபிடலைசேஷனில் பார்க்கும்போது லாஸ்ட்டு 4 ஸ்டாக்கில் ஒரு கிட்டத்தட்ட பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இந்த பேட்டாவோட ஈக்வலாக தான் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, அதாவது மெட்ரோ பிராண்டை தவிர மற்ற 2 ஸ்டாக்குமே உங்களுக்கு இதுக்கு ஈக்குவலாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட் லாஸ் பார்க்கலாம். ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து வருஷம் க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஒன்று. இன்னொன்று, ரெவென்யூ மட்டும் க்ரோத் ஆனால் போதுமா? ஸோ அதுலேருந்து அவங்க எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஃபிட் வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இபிஎஸ். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகே, ரெவென்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2013 டேட்டா வந்து ஸ்க்ரீனரில் கிடைக்கிது. ஸோ இந்த 2013 2065 கோடியாக இருந்த இவங்களுடைய ரெவென்யூ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 3489. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தான். அதாவது சேல்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 3 இயர்ஸாக உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் உங்களுக்கு ரெவென்யூ வந்து 3 இயர்ஸாக வந்து உங்களுக்கு இந்த 3400 இந்த சம்திங்லேயே தான் என்ன இருக்குது, ரெவென்யூ இருக்குது. இதுக்கு சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரெவென்யூ வந்து இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரியான சில இடங்கள்லையும் இருந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2016 பாருங்கள் 17. ஸோ இந்த 2 இயர் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த இதே ஜோனில் தான் உங்களுக்கு இருந்திருக்கு. சம்டைம்ஸ் ஒரு கம்பெனி வந்து அது டிக்ளைன் ஆகாமல் நிறைய கம்பெனிகளில் இதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இவங்க வந்து நெக்ஸ்ட்டு வளர்ச்சி பாதையில் தான் இருக்கிறாங்க. இவங்களோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இவங்களோட ஆரம்பத்தில் பாருங்கள் 2013 2000 கோடியாக இருந்தது தான். ஸோ இப்போது 3500 கோடி ரேஞ்சில் வந்துருச்சு. ஓகே, ரெவென்யூ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்.
ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் 12லேருந்து ஆரம்பித்து இவங்க 22 23 இந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அதாவது 28 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிக்ளைனை பார்த்துட்டு அகைன் மறுபடியும் உங்களுக்கு புல் பேக் கொடுத்து அகைன் இப்போ வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினை வந்து பர்சன்டேஜை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராஃபிட் பார்க்கணும் இல்லையா? நெட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் ரெவென்யூ பண்ணாலும் ஒரு கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோம்னா என்ன பண்ணணும்? அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம பேட்டாவை பொறுத்த வரைக்கும் 101 கோடி 2013 101லேருந்து அவங்களுக்கு அப்படியே கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 331 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 101லேருந்து 331 கோடி, கிட்டத்தட்ட 300% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இபிஎஸ் பார்க்கணும். ஸோ இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் 15லேருந்து உங்களுக்கு இப்போ எவ்வளோ ஆகிருக்கும் பாருங்கள். ஒரு ஷேர் வந்து 15 ரூபா சம்பாதிக்குது. இபிஎஸ்னால் இயர்னிங் பர் ஷேர். அதாவது இந்த கம்பெனிக்கு ஒரு 2 கோடி ஷேர் இருக்குன்னா அதில் ஒவ்வொரு ஷேரும் எவ்வளவு சம்பாதிக்குது அப்படின்றத தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இபிஎஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போது உங்களுக்கு லாஸ்ட்டாக 25 அப்படின்றது உங்களுக்கு லாஸ்ட்டாக இபிஎஸ் வந்து, அதாவது 15லேருந்து இப்போ 15 ரூபாவிலேருந்து இப்போது ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு சம்பாதிக்கிறது 25 ரூபா சம்பாதிக்கிறது. ஸோ இபிஎஸும் உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி, ஒரு குட் பேலன்ஸ் ஷீட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி அப்படின்றத நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்கிற முடியும். நெக்ஸ்ட் இவங்களுக்கு கடன் இருக்கான்னு பார்க்கணும். பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, பாரோவிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது 1511 கோடி. ஸோ பாரோவிங் அப்படின்னு பார்க்கும்போது 1446 கோடி. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கு பாரோவிங் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாரோவிங் இருக்குது அப்படின்னாலும் கூட ஒரு பெரிய லெவலில் இல்லை. ஸோ அவங்களோட ரிசர்வோட கம்பேர் பண்ணதும் அவங்களால இந்த ஃபண்டை வந்து, அதாவது இந்த பாரோவிங் அவங்களால ஈஸியாக என்ன பண்ண முடியும், பே பண்ண முடியும். ஸோ இந்த பாரோவிங் இருக்கிறதுனாலையும் இவங்களோட அதாவது ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு பே பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த கேபிட்டலும் அவங்க கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ இதனாலையும் கொஞ்சம் என்ன ஆகும், அவங்களோட ப்ராஃபிட் வந்து குறையும். ஆனால் பெரிய லெவலில் இம்பேக்ட் ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பார்க்கலாம்? ஸோ பாரோவிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான பேராமீட்டரில் இன்வெஸ்டர் பார்க்கணும். ஸோ இன்வெஸ்டர்னால் உங்களுக்கு அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொமோட்டர் இந்த கம்பெனி மேலே, இந்த கம்பெனியில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 50. ஸோ ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்னா ஒரு 50% ப்ரொமோட்டர் வந்து ஹோல்டிங் வச்சுருக்கணும். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 50 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஐ பொறுத்த வரைக்கும் 6.89% என்ன இருக்காங்க, உங்களுக்கு ஹோல்டிங் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டிஐஐ பொறுத்த வரைக்கும் 29.35. ஸோ ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 29.46 இருந்தது, 29.35 இருக்குது. அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இந்த அதாவது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் தெரியல. ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை நம்ம ஓவராலாக பார்த்துட்டோம். ஸோ இவங்களோட பேலன்ஸ் ஷீட் நல்லாயிருக்கு, இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு, எஃப்ஐஐ டிஐஐ இப்படி எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு பாரோவிங்ஸ்லாம் பார்த்துட்டோம். பாரோவிங் அவங்களால பே பண்ணக்கூடிய லெவலில் தான் இந்த கம்பெனி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன கம்பெனிகளும் கிடையாது. ஸோ இந்த கம்பெனி ஓரளவுக்கு அவங்களோட கேபிட்டலைசேஷன் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு டீசெண்டாக தான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த கம்பெனியோட டெக்னிக்கலாக இப்போது என்ன ப்ரைஸில், அதோட ஆல் டைம் ஹை என்ன, இப்போது எவ்வளோ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஸோ இப்போ நம்ம இதை ஷார்ட் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சார்ட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, இந்த பேட்டாவோட டெக்னிக்கல் எப்படி இருக்குன்றதை நம்ம இப்போது பார்த்துடலாம். ஸோ இந்த பேட்டா கம்பெனியோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 2231 உங்களுக்கு
அதோட ஆல் டைம் ஹை. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை சந்திச்சிருக்கு. ஸோ நான் வந்து வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். வீக்லி ஷார்ட்னா தான் உங்களால் வந்து ஒரு எந்த அளவுக்கு இறங்கின ஒரு கம்பெனியை உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக நம்மளால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். டெய்லி அப்படின்றப்போ அதில் கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ வீக்லி அப்படின்றப்போ ரொம்ப கிளியர் கட்டாக நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியும். உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனால் தான் நான் உங்களுக்கு இதை வீக்லியில், பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு கரெக்ஷனில் இருக்க ஸ்டாக்கை வீக்லியில் தான் அனாலிசிஸ் பண்ணினா கிளியராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 2 ட்ரெண்ட், அதாவது சப்போர்ட் லைன் அண்டு ரெசிஸ்டன்ஸ் லைன் உங்களுக்கு ட்ரா பண்ணியிருப்பேன். இந்த ரெசிஸ்டன்ஸை இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து பிரேக் பண்ணலை, உடைக்கவே இல்லை. ஸோ உடச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ், அதாவது பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஒன்று. ஸோ இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் தான் சப்போர்ட். ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆகிருக்கு, ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேட்டா இந்தியாவோட எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 74% டவுன் சைடில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து இதை ஏற ஆரம்பிச்சுன்னா அதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 74% இருக்குது. ஓகே, இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்முக்கு நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 70% நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது இருக்கட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை, இதோட ப்ரீவியஸ் ஹை இது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும். அப்படியே மேலே போனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். எதுனா இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு பாஸ் ஆகிது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன், ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு பாஸ் ஆகிட்டுருக்கு இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இதை பிரேக் பண்ணால் உங்களுக்கு நமக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படின்றத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒன்று. ஓகே, ஒரு வேளை எடுத்த உடனே அப்படி வி ஷேப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஸ்டாக்கும் போகாது. நெக்ஸ்ட் என்ன ஆகலாம், ஒன்று இந்த ப்ரீவியஸ் ஹையை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரலாம், இல்லைன்னா இந்த சேனலை ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு கீழே வரலாம், இல்லை உடைக்கவும் செய்யலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை பிரேக் பண்ணும்போதே இந்த ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைனும் இல்லை, பிரேக் ஆக வாய்ப்பு இல்லை. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த பிரேக் அவுட்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கோட லோ அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது, இந்த 1050. அதாவது இன்னும் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வேளை கீழே வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டை வந்து ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு அலோகேட் பண்ண உங்களோட ஃபண்டு 3ல் 1 பங்கை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த இருக்கிற அந்த ஃபண்டை 2ஆக பிரித்து அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இறங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே. ஸோ இதுக்கும் கீழேயும் இந்த ஸ்டாக் வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டியையும் குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நல்ல கரெக்ஷனில் இருந்து அந்த ஸ்டாக் மேலே போகுது. அப்படியே கீழே இறங்கினாலும் பெரிய லெவலில் கீழே விழுகாது, ஆல்ரெடி விழுந்து தானே கிடக்கு. ஸோ அதனால் மறுபடியும் பெரிய லெவலில் விட வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ டெய்லியில் கரண்ட்டாக வேறு ஏதாவது பேட்டர்ன்ஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம இப்போது செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த கோடு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தெரியாதவங்க ஒரு சில பேர் இருந்தாலும் அவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 200 DMA இந்த இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டருக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு மேலே போகுது அப்படின்றத இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். 200 டேஸ், அதாவது 200 டேஸோட உங்களுக்கு வால்யூமை வந்து கால்குலேட் பண்ணி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பொட்டென்ஷியல் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த
இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்தது இல்லைன்னு, ஆமாம், இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஸ்டாக்கில் 2 ஸ்டாக் கொண்டு வந்திருப்பேன். ஓகே, ஸோ உங்களுக்கு 200 DMAயும் நமக்கு க்ரீன் சிக்னல் தான் காட்டியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் இந்த சேனலில் பிரேக் பண்ணட்டும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கலாம். ஒரு நிமிஷம், இதை நான் வந்து எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சேனலில் பிரேக் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே ஒரு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனல் இருக்குது. ஸோ இதையும் உடைக்கலாம், இல்லை மேபி ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு இதே சேனலில் ரீடெஸ்ட்டும் எடுக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து பேட்டா வந்து மேலே போகுதுன்னு வைங்க. இங்கே இது வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த சேனல் இங்கே ஹிட் பண்ணிவிட்டு அகைன் கீழே வந்துட்டு இந்த சேனலில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். மேலே போய் உடச்சி அப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஃபண்டு அலோகேட் பண்ணிங்கன்னா நீங்கள் கோல்டன் ரூலை பயன்படுத்துங்க. ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எஸ்எல் இங்கே தான். ஸோ இதுக்கு கீழே நீங்கள் இந்த சேனலுக்கு ஒரு நிமிஷம், இந்த சேனல் அதாவது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து பாஸ் ஆகக்கூடிய சப்போர்ட் லைன், அந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே தான் நம்ம என்ன பண்ணணும், எஸ்எல் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாகவும் பார்த்துட்டோம், ஸோ ஃபண்டமெண்டலாகவும் பார்த்துட்டோம். ஸோ ரெண்டுலேயுமே என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கேன். உங்களோட அனாலிசிஸ் தான் இறுதியானது. ஸோ நீங்கள் இதிலேருந்து என்ன எடுத்துக்க முடியுமோ நாலேஜை அதை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட அனாலிசிஸை நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட இறுதி முடிவை நீங்கள் எடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.